அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இருவேறு பதிவுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பதிவுகள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தொண்டராகிய நமக்கு, இன்னொரு பதிவு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்காக நம்ம சில விஷயங்கள் சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விஜய் அவர்கள் புதுச்சேரி பிரச்சாரத்தை மேற்கொண்டு முடிச்சுட்டு வந்துட்டு திருச்சி மற்றும் பெரம்பூரில் தாக்கல் பண்ணின மனு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரமாண பத்திரத்தை மாற்றி தாக்கல் பண்ணியிருக்காரு. இது வந்து தகவல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லை போகிறாரு. புசியானந்த் அவர்களும் மற்றும் நெல்லை மாவட்ட செயலாளர் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி விஜய் அவர்களுடைய நெல்லை பிரச்சாரம் அப்படின்றது இருக்க போகுது. கிட்டத்தட்ட 3 இடங்களில் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. பாளையங்கோட்டை அந்த மாதிரி முக்கியமான ஏரியாக்களில் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் அப்படின்றது நெல்லை மற்றும் தென் மாவட்டங்களை சுற்றி அடுத்தடுத்து வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே போல் திருநெல்வேலியில் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதுலேயும் சீக்கிரமாக விஜய் அவர்கள் அதே சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்துக்கு அருகில் உள்ள, ஏன்னா வேலுச்சாமிபுரம் அப்படின்றது கொஞ்சம் குறுகலான ஏரியா அப்படின்றதுனால தெரியும் அப்படின்றனால அதுக்கு அருகில் உள்ள ஒரு இடத்த நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அங்கே இன்னும் சில முக்கியமான இடங்களில் கரூரில் விஜய் அவர்களோட பிரச்சாரம் மாபெரும் அளவில் இருக்க போகுது. கண்டிப்பாக அன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர்கள்லேருந்து ஆளும் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அடிவயிறு தீப்பிடிச்சி எறிகிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு பிரச்சாரம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. இனி அடுத்தடுத்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து நமக்கான தமிழக வெற்றி கழக தொண்டர்களின் ஒரு அப்டேட்டாக இருக்குது. நிறைய பேர் அடுத்து விஜய் அவர்களோட நிகழ்ச்சி எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஒரு பதில் நான் சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களுக்கான பதிவு என்ன அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏகப்பட்ட இடங்கள், அதாவது நிறையா 2 தடவை வந்து பெரம்பூர் மற்றும் திருச்சி அப்படின்ற ஒரு இடத்துல விஜய் அவர்களுடைய மனு தாக்கல் இருந்துச்சு. இந்த மனு தாக்கலை பொறுத்தவரையும் விஜய் அவர்களுடைய அசையும் சொத்து, அசையா சொத்து, யாருக்கு கடன் கொடுத்துருக்காரு, கையில் எவ்வளோ காசு இருக்குது, வண்டி வாகனங்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறார் அப்படின்னா அவரால் மட்டுமே அதை பண்ண முடியாது. சுற்றி இருக்கிற ஒரு அட்வொகேட் மற்றும் அந்த சிஏ, அந்த நல்லா மேக்ஸ் படித்தவங்க எல்லாமே வந்து அதுக்கான டீட்டெயில் அதுக்குன்னே வந்து அவங்க சம்பளம் கொடுத்து தான் வேலை பார்க்க சொல்லுவாங்க. அந்த வேலைகளை அவங்க தான் பார்த்து தருவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து தலைவர் அவர்கள் சரிபார்த்து எல்லாமே கொடுப்பாங்க. இது இப்படி தான் நடக்கும். எல்லாருக்குமே இதுதான் நடக்கும். இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்களோட மேட்ரு என்ன தான் நடந்திருக்கு, இந்த கேரவன் பிரச்சனை இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த 2 மனுக்களையும் வீம்புக்குனே வந்து தள்ளுபடி பண்ண வைக்கிறதுக்காகவே இப்படிலாம் பண்ணுறாங்க. இது வந்து சரியில்லை. தலைவர் விஜய் ஏன் இதெல்லாம் கண்டிக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான பதிலாக தான் நான் சொல்கிறேன். இது நமக்கு மட்டும் கிடையாது, தலைவர் விஜய் அவர்களுக்கும். முதல்ல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய தலைவராக இருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி மக்களோட தலைவராக மாறி இருக்கோம். நம்ம ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வண்டியை வந்து தன்னோட தலைவர் பேரில் வாங்க மாட்டாங்க. ஏன்டியா இந்த இப்போ இருக்க போகிற தலைவர் விஜய் அவர்களோட பிரச்சனை ஏகப்பட்டது இன்றைக்கி போயிட்டுருக்கு. கரூர் சம்பவம், இன்றைக்கி வண்டி பார்த்திங்கன்னா வண்டி மேலே ஏறுறது, நாமக்கல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பிரச்சார பஸ்ஸில் கீழே 2 பேர் விழுந்திருப்பாங்க. இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி தான் இன்றைக்கி அந்த வண்டி அப்படின்றது பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த வண்டியை வந்து தலைவர் பேர்லேயே வாங்கினா அப்படின்னா அந்த வண்டி வந்து வரப்போகிற வழக்குகளில் இன்னைக்கு யார் பேர்ல இருக்கோ இது போய் உட்காரணும், அவங்க ஸ்டேஷன்ல உட்காரணுன்றது தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட ஒரு சட்டத்திட்டம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வண்டியை ஏன் தலைவர் பேர்ல வாங்கினாங்க, என்ன காரணம் அப்படின்றதுக்கு இன்னும் நமக்கு புரியவே இல்லை. இது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு வண்டியை வந்து திருச்சி மற்றும் பெரம்பூர்ல 404 கோடி வந்து அசையும் சொத்துக்கள் இருக்கிறதா காமிச்சிருக்காங்க பெரம்பூரில். திருச்சியில் பார்த்தீங்கன்னா அது 410 கோடியாக மாறி இருக்கு. அப்போ என்ன காரணம், 6 கோடிக்கு என்ன வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க பெரம்பூரில். அப்போ இந்த பஸ்ஸோட வழக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6,25,000 6 கோடியே 25,000 ரூபாய். இந்த ரூபாயை பொறுத்த வரைக்கும் இந்த பெரம்பூரில் அதை மிஸ் பண்ணிட்டாங்க, திருச்சியில் அதை சேர்த்துருக்காங்க. அப்போ திருச்சியில் வந்து 404 கோடியாக இருக்கிற அசையும் சொத்து அப்படின்றது 410 கோடியாக மாறுது. இது ஒரு மைனஸாக வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அந்த கையில் இருக்கிற வழக்குகள், அந்த வண்டிக்கு மேலே இருக்கிற வழக்குகள் ஏகப்பட்டது. இன்னைக்கு விஜய் அவர்கள் மேலே மதுரையில் ஒரு வழக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த ஒரு பையனை வந்து பிடிச்சி பவுன்சர்ஸ் தள்ளி விட்டதில் அந்த போலியான பையன் போய் விஜய் மற்றும் விஜயோட பவுன்சர்ஸ் மேலே கொடுத்த வழக்கு அது 0 FIRல இருக்குது. இது போக கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேலே அந்த கரூர் வழக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது. அது CBI கையில் இருக்குது. ஆனால் அதில் விஜய் அவர்கள் சாட்சியாக தான் சேர்க்கப்பட்டிருக்காரு. இந்த ஒரு வழக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் என்ன வழக்குனா 5000 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு போலீஸ்காரங்க. பெரம்பூரில் பெரவள்ளி அப்படின்ற காவல் நிலையத்தில் என்னன்னா அதிக ஸ்பீக்கர் இருக்கிற ஒரு ஸ்பீக்கரை பயன்படுத்தினது மற்றும் அதிகமாக ஆம்புலன்ஸ்க்கு வழி விடாமல் இருக்கிறது மாதிரி 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து இப்போ வராது, ஏன்னா இப்போ தான் சேர்த்துருக்காங்க அப்படின்றனால அது திருச்சிக்கு மட்டும் வந்துடுது. அப்போ இவ்வளோ வழக்குகள் இன்னைக்கு இருக்கும்போது இந்த கேரவனை இவங்க இப்போ சேர்த்துருக்காங்க அப்படின்னா இந்த கேரவனுக்குரிய காசையும் நாங்கள் கணக்கில் காட்டிட்டோம் அப்படின்னு வரும்போது பார்த்தா இந்த கேரவன் மேலே 3 வழக்கு இருக்குது. என்னென்ன வழக்கு, கரூரில் அந்த அதிக கூட்ட நெரிசலில் பயணித்த ஒரு வழக்கு டிரைவர் மேலே இருக்குது. நாமக்கல்ல 2 பையங்க கீழே விழுந்த வழக்கு டிரைவர் மேலே மற்றும் தலைவர் மேலே இருக்குது. ஏன்னா அவர் பேராக தானே இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அதிக வேகத்தில இந்த பந்து பயணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 5 கிலோமீட்டர் வேகமே அவங்களுக்கு அதிகம் போல. அதனால அந்த வழக்கையும் ஒண்ணு பதிஞ்சு வச்சிருக்காங்க. இது நமக்கு புதுசா இருக்குனே அப்படின்னு சொன்னா கூட நியாயம் அதுதான்னு சொல்லிட்டு அவங்களும் அத சொல்ட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வழக்குகள் அந்த கேரவன் மேல இருக்கு. இன்னைக்கு தலைவர் அவர்கள் இந்த வண்டிய வந்து என்னதான் வந்து தன்னோட பேர்ல இருக்குன்னு சொத்து மதிப்புல சேர்த்துட்டா கூட, இந்த வழக்கு அடுத்து சேரும். அப்ப இப்ப குடுத்திருக்கிற வேட்புமனு அப்படின்றதும் தள்ளுபடி ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பெரிய அட்வொகேட் மற்றும் சிஏ படிச்சவங்க, தெளிவானவங்க இவ்வளோ இதையும் வேலை பார்க்கணும். அப்ப உள்ளுக்குள்ளேயே எதுவும் கருப்பாடு இருக்கோ, எதுவும் மாற்றுக் கட்சிக்கு வேலை பார்க்குறாங்களோ, இல்ல ஏன் வீணுக்குனே வந்து இந்த வேட்புமனு தள்ளுபடி ஆகுறதுக்கு வேலை நடக்குதோ அப்படின்றது நம்மளுக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு மக்கள் சந்திப்பும், பிரச்சாரங்களும், ஒவ்வொரு தொண்டர்களும், அடிமட்ட தொண்டர்களும் மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்த்துட்டு எப்படியாவது இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வந்துரும்டா, இந்த தீய சக்தியை நம்ம தலைமொழியை தொலைச்சிருவோம்டான்னு சொல்லிட்டு பெரிய அளவு நம்பிக்கையா இருக்கும்போது, இவங்க இந்த மாரி சம்பவங்கள பண்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா 51 வயசுன்னு சொல்லியிருக்காங்க பெரம்பூர்ல. திருச்சியில பார்த்தீங்கன்னா 3 நாள்ல 52 வயசாயிருது. அப்ப 1 வயசு வித்தியாசம் வந்துருது. இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது, இன்னைக்கு நிலம், கட்டிடம் அதாவது கையில இருக்கிற அசையா சொத்துக்களோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 220 கோடின்னு இருக்கு பெரம்பூர்ல. அது அப்படியே திருச்சியில பார்த்தீங்கன்னா 218 கோடியா மாறிருது. 2 கோடி மிஸ் ஆகுது. மற்றும் குடும்ப கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மனைவி, குழந்தைகள் மற்றும் அப்பா, அம்மா இவங்க எல்லாருக்கும் குடுத்திருக்கிற சொத்து மதிப்பிலருந்து குடுத்திருக்கிற கடன் பார்த்தீங்கன்னா, 15 கோடியே 9 லட்சம் ரூபான்னு வருது. அது அப்படியே பெரம்பூர்ல பார்த்தீங்கன்னா, 15 கோடியே 4 லட்சம் ரூபா அப்படின்ற மாரி சின்ன ஒரு மைனஸ் ஆகுது. அப்ப இவ்ளோ வந்து இன்னைக்கு பெரம்பூர பொறுத்தவரைக்கும் கை இருப்பு அப்படின்ற காசுல வரப்போது 2 கோடி சில்லற வருது. திருச்சியில பார்த்தீங்கன்னா, 1.25 கோடி அளவு வருது. அப்ப இவ்ளோ கணக்குகள் வருது. இன்னைக்கு கரூர்ல உங்களுக்கு தெரியும். கரூர்ல ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த இறந்து போனவங்களுக்காக 20 லட்சம் ரூபாய் நிதி குடுத்திருப்பாங்க. இது கட்சி சார்பில குடுக்கப்பட்ட நிதியா? அல்லது விஜய் அவர்களின் தனிப்பட்ட குடுக்கப்பட்ட நிதியா? அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதுல பதில் இல்ல அப்படின்றது ஒரு சின்ன தகவலா இருக்கு. அப்போ இவ்ளோ மனுவுல பிரச்சனை வச்சிருக்கும்போது, இன்னைக்கு நார்மலா ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு சுயேட்சை வேட்பாளரே வந்து மனு தாக்கல் பண்றாரு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் வந்து கவனம் ஈர்த்துட்டு இருக்காங்க. மாட்டு வண்டியில போய் மனு தாக்கல் பண்றது. ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா, யாசகம் எடுத்து மனு தாக்கல் பண்றது. ஆனா பார்த்தீங்கன்னா, அவர் மேல பல லட்சம் ரூபாய் அவருக்குள்ள சொத்து மதிப்புலாம் இருக்கு. கேட்டா அது அப்பா காசுன்றாப்ல. இது அவங்களோட பஞ்சாயத்து. அப்ப இவ்ளோ தூரம் வந்து நார்மலா சுயேட்சையா வந்து நீங்க மனு தாக்கல் பண்றவங்களே இன்ச் பை இன்ச்ல இருந்து கையில புதுச்சேரியில ஒருத்தர் மனு தாக்கல் பண்ணியிருக்காப்ல. கையில ரூ. 84 வச்சிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தேர்தல் அதிகாரிகள் அவ்ளோ தூரம் வந்து இன்னைக்கு டான்னு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. அந்த ரூபாய்க்கு கணக்கு கேட்குறாங்க அப்படின்னும்போது, இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு அதிபதியான விஜய் அவர்களோட சொத்து மதிப்பை எந்த அளவுக்கு குறைவாங்க அப்படின்றது நம்மளுக்கு முதல் கேள்வியா வருது. 2வது இந்த தீய சக்தி எப்படா இவங்கள அடிச்சு ஒழிப்போம், எப்படா இவங்கள முடிச்சு விடுவோம்னு இருக்கும்போது, இவ்ளோ வேட்புமனுல இவ்ளோ பஞ்சாயத்த வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு ஓகேவே ஆகுறோம்னு வைங்க. இன்னைக்கு பெரம்பூர்லயும் சரி, திருச்சியிலயும் சரி, ஏதோ மனு வந்து மாத்தி மாத்தி தாக்கல் பண்ணி நம்ம தான் அதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஃபோன்லாம் லாக் ஆயிடுச்சு, பாஸ்வேர்டை மறந்துட்டோம்னா திருப்பி திருப்பி போட்டு எப்படியாவது யாவும் வந்து எடுத்துருவோம் பாருங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு அட்வொகேட் வச்சு என்னமோ ஒரு சில விஷயங்களை சரி பண்ணிட்டு 8வது அதிசயத்தை தாண்டி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு ஒரு வேளை ஏற்றுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், வெற்றியில இது கண்டிப்பாக பஞ்சாயத்து கொடுப்பாங்க அப்படின்றது இன்னைக்கு தீய சக்தியோட மாபெரும் கணிப்பு. இந்த TN26 அப்படின்ற படத்தெல்லாம் வச்சு இன்னைக்கு தலைவரை வந்து இன்னைக்கு மக்களிடையே ரொம்ப மோசமாக சித்தரிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு படம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க எல்லா ரூட்லேயுமே கையாளுறாங்க. ஏன்னா இன்னைக்கு தலைவரோட படம் இந்த மாதிரி மோசமாக சித்தரிச்சிருக்கிற அந்த படத்தை இந்த தேட்டரில் ஓட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் போகமாட்டாங்க. அது நமக்கே தெரியும். ஆனால் தொண்டர்கள் மாதிரி அவங்க டிவிக்கு துண்டை போட்டு போய் தேட்டரை அடிச்சு ஒடிச்சு வன்முறையில் ஈடுபட்டாங்கன்னு வைங்க, அவங்க பண்ணினதுக்கப்புறமா நான் விஜய் சொல்லி தான் பண்ணினேன்னு ஒருத்தர் சொன்னான்னு வைங்க, எங்கே வரும் பஞ்சாயத்து? கட்சிக்கு தடை வரும். அப்போ இவ்வளோ பிரச்சனையை தாண்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கத்தி மேலே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்துக்கிறதுக்கு முடியாமல் அன்றைக்கி விஜய் அவர்கள்கிட்ட ஆள் இருக்காங்க அப்படின்றது நம்மளுடைய பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன் தலைவர் இன்னும் இதை கண்டுக்காமல் இருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய் அவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும். நம்மளை சுற்றி இருக்கிற ஒருத்தனையுமே நீங்கள் நம்பாதீங்கனே அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னு விரும்பினேன். அதனால தான் விஜய் அவர்களுக்கு இந்த பதிவு அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். அதே போல் நிறைய பேர் வந்து இந்த பிரச்சாரத்தின் போது இளநீ குடித்தது இதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டீங்க. கண்டிப்பாக அதுவும் தப்பான விஷயம் தான். அதை புதுச்சேரியில் திருத்தியிருப்பார். இந்த ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வச்சுருப்பாரு. ஐஸ்கிரீம் ஒருத்தர் கொடுத்தாரு. இது போக ஒரு பையன்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கல் மாதிரி தூக்கி எரிஞ்சிருப்பாப்புல. லேசாக கூட பட்டிருந்தாலும் அந்த வாட்டர் கேனோட மூடி பட்டுச்சுன்னா மண்டை வீங்கிரும். அந்த அளவுக்கு இன்றைக்கி தொண்டர்கள் இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். ஒரு பையன் பெரிய தண்ணி பழத்தை தூக்கி டம்முன்னு கீழே போடுறது, அதெல்லாம் வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். குறைஞ்சது 3-4 கிலோ இருக்கும். இதெல்லாம் யோசிக்கும் போது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே, இல்லை தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தான் இப்படி பண்ணுறாங்களா? ஏன்னா தலைவர் மேலே
தமிழக வெற்றிக் கழக தொண்டர் யாரும் அப்படி எரிய மாட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் தாண்டி தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் மேற்கொண்டுட்டு இருக்காரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ரோட் ஷோ அப்படின்றதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. ஆனால் இவங்க இப்படி பண்ணுறதுன்றது ரொம்ப மன வலிமை ரொம்ப மன வலியை கொடுக்குது. அதனால் இனி வர பிரச்சாரங்களில் கண்டிப்பாக இதை வந்து தவிர்த்தாகணும். எல்லாரும் வந்து வண்டியை பாருங்கள், தலைவர் மேலே தான் நிற்க போகிறாரு பாருங்கள். அதாவது நம்ம தான் வந்து வெயிலில் நிற்கிறோம் அப்படின்னா கூட இன்றைக்கி நிறையா பேர் வந்து கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லியிருப்பாங்க, தொண்டர்கள்லாம் அப்படி வெயிலில் நிற்கிறாங்க பார்த்தியா, தலைவர் ஏசியில் உட்காந்துட்டு வரார் அப்படின்னு. இன்றைக்கி ஆனால் நான் தொப்பி கூட போட மாட்டேன், நானும் இந்த மாதிரி வெயிலில் தான் வருவேன்னு சொல்லிட்டு தொப்பி ஒருத்தர் கொடுத்தந்ததை கூட தூக்கி போட்டுட்டு சும்மா தான் நான் வந்துட்டு இருந்தார் தலைவர். ஏன் யோசிச்சு பாருங்கள், பக்கத்தில் நிற்கிற பவுன்சர்ஸ் ஏன் கொடை பிடிக்கலாம்ல, ஒரு தொப்பி போடலாம்ல, ஏன் போட மாட்டேன்றாங்கன்னா மக்களோட மக்களாக இன்றைக்கி மாறிட்டார் விஜய் அவர்கள். அதனால் தயவுசெய்து மக்களும் மாறணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. நம்ம ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தோம்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் டான்னு வந்துடுறேன், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.